உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, நேரடியாவே நான் விஷயத்துக்கு வரேன். நடக்க போற இந்த கல்யாணத்துல அக்கா சொன்ன மாதிரி எங்க யாருக்கும் இஷ்டம் இல்லை. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், அடிச்சுக்கலாம், ஏன் கத்தி எடுத்து கூட மாற்றி மாற்றி குத்திக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். நம்ம ஒத்துமையாக இல்லாமல் போனால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வெளியிலேருந்து உள்ள வரவன் நம்மளை ஒன்றும் இல்லாமல் டம்மியாக மாற்றிடுவான். நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் இது. வரப்போறவ ஒன்றும் லேசப்பட்டவ கிடையாது. இந்த மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் உங்க கண்ணில் கூட பார்த்தது கிடையாது. வரவ நம்மள அதிகாரம் பண்ற நிலைமை வந்துடவே கூடாது. ஆமாம் பவானி, ஸ்வேதாவும் என் வீட்டுக்காரரும் சொல்றது நிஜம்தான். மாப்பிள்ளைய என்ன பண்ணி வச்சாங்களோ தெரியல. அவர் ஏதோ மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அந்த பாரதி பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்காரு. எங்க ஸ்வேதாக்கு என்ன குறைச்சல்? பார்வதி, சும்மா இருக்கியா? இங்கே பாருங்க, உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறது இதுதான். இந்த விஷயத்தில் நாம் ஒரே குடும்பமாக ஒத்துமையாக இருந்தால் தான் நமக்கு நல்லது. நீங்கள் எதுவுமே பண்ணக்கூட வேணாம். அமைதியாக நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு விதத்துல சரிதான். இதெல்லாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே. அமைதியா இருந்துட்டா போச்சு. இங்கே பார் பவானி, நான் திரும்பவும் சொல்கிறேன், வரப்போகிறவன் நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான எதிரி. அதனால் நம்ம சேர்ந்து அடித்தாதான் சரியாக இருக்கும். சொல்லிட்டீங்களே, பார்த்துக்கலாம். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சம்மதம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. ஏங்க, ஒரு விஷயத்த கவனிச்சுங்களா? இவங்க பேசின வரைக்கும் எல்லாமே சரிதான். ஆனா நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. என்னவோ இருக்குங்க. என்ன பவானி, என்னவா இருக்குன்னு நீ எதை சொல்ற? இல்லங்க, அந்த அறிவு பேசிட்டு போனதை வச்சுதான் சொல்றேன். அவன் இப்படி எல்லாம் இறங்கி வந்து பேசுறவெல்லாம் கிடையாது. நம்மள அவன் ஜென்ம விரோதி மாதிரி இல்ல பாப்பான். அவன் நம்ம கிட்ட இறங்கி வரான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. அந்த தப்பு என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற பவானி? அது தெரியலங்க, ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது உங்க அன்னைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படியே சொல்ற? நீ சந்தேகப்பட்டா அது சரியா தான் இருக்கும். இத்தனை வருஷமா நாம கண்குத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருந்தது அந்த ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் குடும்பமா வாழ்றத பாக்குறதுக்கா? அறிவுக்கு அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சொத்தையெல்லாம் ஆட்டைய போடணும்னு ஆசை. ஆனா நாம அந்த ஆதியையே போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்க நினைக்கிறோம். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க. நமக்கான சந்தர்ப்பம் வரப்போ ஆதியை இல்லாம பண்ணிட்டு பழிய தூக்கி அறிவு மேல போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.